வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் கிடையாது அண்ட் மார்க்கெட்டில் வீக்லி அனாலிசிஸ் பண்ணுறதுலேயும் அர்த்தம் கிடையாது. ஒரு டைரெக்ஷன் இல்லாத இருக்குது ஒன்று. ரெண்டாவது, மண்டே அன்னைக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா டியூஸ்டே லீவு அண்ட் மார்க்கெட்டில் பயங்கர வோலட்டாலிட்டியாக இருக்குது. நீங்களும் எடுத்து பாருங்களேன், டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது. எப்பயுமே டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் போதும் கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே கீழே வந்தாகணும். ஆனால் க்ரூட் ப்ரைஸ் கண்டினியூஸாக மேலே ஏறுது. எல்லாரும் சொல்கிறது வந்து கல்ஃப் வார் நடந்துகிட்ருக்கு, காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் தகராறு நடந்துகிட்ருக்கு, அது கொஞ்சம் பெருசாக ஆகும், இதனால் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே காரணம். நம்ம அந்த இதுக்குள்ளே நம்ம போகலை. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்களேன், எப்பயுமே டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும்போது கமாடிட்டி கீழே இறங்கும். பட் இந்த தர க்ரூட் ஏறிட்டுருக்கு, கோல்டும் ஏறிக்கிட்டு இருக்கு. எப்பயுமே சொல்கிறது என்னன்னா, எப்பயுமே ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, உலக பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வரும்போது கோல்டு ஷூட் ஆகுன்றது. இது ஆஃப் லேட் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் எடுத்து பாருங்களேன், கொரோனா வந்த சமயத்தில் டாலர் இண்டெக்ஸ் தான் ஏறிச்சு ஒழிய கோல்டு ஏறல. ஒன்று, அந்த சமயத்தில் இல்லாத பிரச்சனையாக இப்போ இருக்கா கேட்டால் நம்ம அந்த இதுக்குள்ளே நம்ம போகலை. ஸோ இப்போதைக்கு கோல்டு ஏறிட்டு இருக்கு. கோல்டோட அப்சைட் டார்கெட் என்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோல்டுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய இன்டெப்த் நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் க்ளோஸ் டு அபவுட் $2,400 வரைக்கும் நான் அதில் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் ப்ராபப்ளி அந்த டைம் சைக்கிளில் அது 2022 வரும்ன்றது நான் எதிர்பார்த்தேன். பட் ப்ராபப்ளி 2023 வருது, இல்லாட்டினா 24 வருது. ஏன்னு சொன்னால் அது க்ளோஸ் டு அபவுட் 30 இயர்ஸ் சைக்கிள். ஸோ 30 இயர்ஸ் சைக்கிள் போது ஒரு 2-3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை 1 வருஷம் இன்க்ரீஸ் இப்படி போகிறதுல தவறு கிடையில்லைன்றது நான் இது பண்ணுறேன். ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறமா கீழே அதுக்கப்புறமா மேலே போயிருக்கு. எஸ், இந்த தர ப்ராபப்ளி 8,000 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸப்ட் தட் ருப்பி அதே லெவலில் நிற்கிது. ருப்பியை பெருசாக டிப்ரிஷியேட் ஆக விடமாட்டாங்கன்றது நம்புகிறேன். சரி, இன்றைக்கான மெயின் டாபிக் நம்ம எடுத்துக்கலாம். அரசியல். இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இப்போ இருக்கிறோம். இந்த அரசியல் டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பெரிய பாதிப்பு எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அரசியல் நான் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப்போ பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. பரவாயில்ல, அரசியல் நிலைமை என்ன அண்ட் ஏன் இந்த தர எலெக்ஷன் வித்தியாசமாக இருக்கும், மற்ற ரெகுலர் எலெக்ஷனோட இந்த தர கொஞ்சம் ஜாஸ்தி டேஞ்சர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். அண்ட் ப்ராபப்ளி ஒரு 15 மினிட்ஸ் இதை ஏன் பர்சனல் வியூ அண்ட் இது எந்த பர்டிகுலர் பார்ட்டியோ இல்லை எந்த பர்டிகுலர் நபரையோ நம்ம தாக்கி பேசல. சரி, 2024 எலெக்ஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் நடக்குது. நவம்பர் டிசம்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெய்லர் நடக்குது. ஒரு 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன் நடக்குது. அந்த 5 ஸ்டேட்டுக்கான எலெக்ஷனோட ரிசல்ட் 2024 பாதிப்பு வருமானு கேட்டால் மேபின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு டேட்டில் இந்திய ஓட்டர்ஸ் அவங்க நல்ல மெச்சூர்டாக இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை யாரை சூஸ் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரை சூஸ் பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அண்ட் ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாதிரி கிடையாது. ஓரளவுக்குனா நான் 100% நான் சொல்ல மாட்டேன். மேபி ஒரு 20-25% ஆஃப் தி ஓட்டர்ஸ் நல்ல மெச்சூரிட்டி இருக்கிறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிஸ் இருக்கிறாங்க. எது தேவை எது தேவையில்லைன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சரி, 2024 எலெக்ஷன் என்ன வித்தியாசம், இது மார்க்கெட்டை எப்படி பாதிப்பு வரும்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசுகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நடக்கிற ட்ராமா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு. மே 5ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன ட்ராமா நடக்கும்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றது நான் அதோட ஒரு மினி வெர்ஷன், என்னோட வெர்ஷன் நான் கொடுக்கறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன் ஆர் ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் அரசியல் சூழ்நிலை, இப்போ பரவலாக நீங்கள் அரசியல் சூழ்நிலை இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பிஜேபி இருக்குது அண்ட்
ஆல் அதர் பார்ட்டி ஹூ இஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி இருக்கிறாங்க. ஒன்று. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணா டிஎம்கே வந்து பிஜேபி கூட இருந்தாங்க அலைன்ஸில். இப்போ அவங்க அந்த அலைன்ஸ் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அண்ணா டிஎம்கே பிஜேபியை தாக்கி பேசுவாங்களா கேட்டால் சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் மிக மிக குறைவு. ஏன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில், அதாவது எடப்பாடி ஆட்சின்னு வச்சுக்கலாமே, அதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேச வேணாம். எடப்பாடி அவர் சிஎம்மாக இருந்தப்போ ப்ரோ பிஜேபியாக தான் இருந்தார். மோஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோஆர்டினேட்டோட தான் பண்ணாங்க. அண்ட் வாட் எவர் பிஜேபி கவர்மெண்ட் வந்து கேட்டுச்சோ அதுக்கு வந்து அண்ணா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தாக்கி பேசுகிறதுக்கான சான்சஸ் மிக மிக குறைவான விஷயம். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் நம்ம பேசல, இந்திய அரசியல் பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த பர்டிகுலர் எலெக்ஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்ட்டி வந்து 3வது டேர்ம்கோசரம் அப்ரோச் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் ஆஃப் பிஜேபி சைடில் தான் வந்து ப்ராஸ்பெக்ட் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா அனாலிசிஸும் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த இதெல்லாம் போக வேணாம். ஏன்னு சொன்னால் லாஸ்ட் 10 டேஸில் கூட அந்த வியூ மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ சூழ்நிலை என்னாதுன்றது நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் நார்த் இந்தியாவில் வந்து மொதல் வரலாம். இப்போ பீகார்னு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அங்கே வந்து நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ். யூபியில் வந்து அகிலேஷ், அதாவது முலாயம் சிங் யாதவோட பையன். ஸோ இவங்க. அடுத்தது மாயாவதி. இது எல்லாமே வந்து ஒரு கேட்டகரியாக நான் எடுத்துகிட்டு வரேன். அடுத்தது வந்து இந்த சைடு நீங்கள் வந்து மகாராஷ்டிரா சைடில் வாங்க, உதய் தாக்கரே. அடுத்தது வந்து நம்ம சரத்பவார். அப்படியே கீழே நம்ம வரலாம் சந்திரபாபு நாயுடு. அதே மாதிரி கொஞ்சம் அப்படி மேலே போகலாம். ஒரிசா வந்து ஒரு தனி கேட்டகரி, அவர் வந்து ஒரு தனி கேட்டகரியாக இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணும். கொஞ்சம் நார்த்தில் போகலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து உமர் அப்துல்லா இருக்கிறாரு, ஃபரூக் அப்துல்லா இருக்கிறாரு, மெஹபூப் முஸ்தபா பிஜேபி கூட அலைன்ஸோடு இருந்தார். குலாம் நபி ஆசாத் அவர் ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிட்டார். பட் ஸ்டில் ஒரு விதத்தில் வந்து அரசியலில் இருக்கிறார். இதெல்லாமே ஒரு சைடு. சரியா? இது ஒரு செட் ஆஃப் பீப்புள். இவங்க எல்லாருமே வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. சப்போஸ் இவங்க யாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணலைன்னு சொன்னால் கரண்ட் டே கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி இருக்கோ அது மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க அரசியலில் இர்ரெலவெண்ட் ஆகிடுவாங்க. ஒரு பெரிய வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லாத ஆகிடும். எப்படி இப்போ தமிழ்நாட்டில் வந்து தீகா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் இல்லையோ அது மாதிரி வந்து ஒரு டம்மி ஃபோர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அண்ணா டிஎம்கே, டிஎம்கே, ஆந்திரா சைடில் ஒய்எஸ்ஆர் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, மேலே தெலுங்கானாவில் வந்து நம்ம கேஎஸ்ஆர் சந்திரசேகர் ராவ். அண்ட் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மம்தா பானர்ஜி. அதே மாதிரி இந்த சைடு கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவங்க வந்து 2 பார்ட்டி இருக்கிறாங்க. அந்த 2 பார்ட்டியுமே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெல்லியில் வந்து ஏபிபி, ஆம் ஆத்மி பார்ட்டி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அடுத்த செட்டு. சரியா? ஸோ இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலி ஒரு செட்பேக் வருன்றது நான் சொல்ல, வந்தாலும் இவங்க வந்து சர்வை பண்ண முடியும். இவங்க வந்து வில் நாட், இவங்களோட அஸ்தம் ஆகாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை. வேற நான் ஒரு செட்டு சொன்னால அவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணலாட்டினால் அதோட அந்த பார்ட்டி வந்து காலின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு மினிமம் லெவலில் போயிடுவாங்க. அவங்களுக்கான பொலிட்டிக்கல் கேரியர் கிடையாது. அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து டோட்டலாக வந்து ஒரு பேருக்கோசரம் அதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆகிடும். வேறஸ் இந்த செகண்ட் செட் ஆஃப் பார்ட்டி நான் சொன்னது வந்து ஈவன் இஃப் தே டோன்ட் பர்ஃபார்ம் ஸ்டில் அவங்க வந்து ஓரளவுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் அரசியலில் என்ன இருக்கும், டூ ஆர் டைன்ற சிச்சுவேஷன் இருக்குது. ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தோட இன்னொன்று வந்து ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது, காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டி வந்து இர்ரெலவெண்ட்டாக போனாலும், அதாவது ஒரு மேஜர் சீட் ஜெயிக்கலாட்டினாலும்
ஸ்டில் அவங்களுக்கான அந்த பிராண்ட் நேம் இருக்குல்ல, ஒரு நேஷ்னல் பார்ட்டி வித் த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ அது மாதிரி பார்ட்டி இருக்கும் போதும் என்ன ஆகுதுன்னு சொன்னால், லோக்கலி அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டேட்டில் வந்து அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் எடுத்துக்கலாம். மத்திய பிரதேஷில் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து ரிலவெண்ட்டாக இருக்கிறாங்க, ஓரளவுக்கு சேலஞ்சிங் ஃபோர்ஸாக இருக்குது. இந்த சைடு கர்நாடகா அவங்க ஓரளவுக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு சேலஞ்சிங் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. பட் மற்ற ஸ்டேட்டில் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போதும் என்ன ஆகும், அந்த பார்ட்டி ஒரு மேஜர் சீட் மோர் தென் 50 சீட் இல்லை 80 சீட்ஸ் வரலாட்டினாலும் ஸ்டில் அந்த பார்ட்டி வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே அக்ராஸ் இந்தியா வந்து பெரிய சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குமாச்சும் அந்த பார்ட்டி வந்து சர்வைவ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக அந்த பார்ட்டியோட ரிலவென்ஸ் இருக்கும். மேபி அவங்களோட தாக்குதல் இருக்காது, அரசியலில் அவங்களோட தாக்குதல் இருக்காது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. நம்ம வந்து 3 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம். அண்ட் பிஜேபி வந்து இன்னொன்று சைடில் வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்படி நம்ம பிரிக்கும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். எந்த பார்ட்டி சர்வைவ் ஆகியே ஆகணுன்ற இருக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டில் வந்து கலவரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்திய அரசியல் பற்றி நான் சொல்ல வேணாம், எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. அண்ட் பொதுமக்கள் உங்களுக்கு எல்லாருமே வந்து தெரியும் என்ன நடக்குன்றது, சாதாரணமாக என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸில் அந்த பர்டிகுலர் அசிங்கத்தில் நம்ம போக வேணாம். இதில் வந்து எவ்வளோ தூரம் கீழே தரம் இறங்குவாங்கன்றது தெரியாது, எவ்வளோ தூரம் உங்களுக்கும் எனக்கும் வந்து பாதிப்பு வரும்ன்றது தெரியாது, நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும்ன்றது தெரியாது. இது இல்லாத மற்ற கோணத்துலேயும் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. இது அரசியல் பிரிவுகள். இன்னொன்று வந்து கம்யூனிட்டி பேஸில் வந்து சில பிரிவுகள் இருக்குது. அந்த இதில் நான் வந்து டீட்டெயில்ஸ் நான் போகல. இது ஒரு சைடு இருக்கிற. இன்னொன்று சைடில் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசி நம்ம எடுத்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 3 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று பாகிஸ்தான் அண்ட் சைனா. இவங்க 2 பேருமே வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமாக இவங்க 2 பேர்த்துக்குமே மேஜராக பாதிப்பு வந்தது வந்து இந்தியானால வந்துச்சு. நீங்கள் வந்து பாகிஸ்தானை எடுத்து பாருங்கள். பாகிஸ்தான் லாஸ்ட் 60-70 வருஷமாக போடாத ஆட்டம் கிடையாது. அவன் ஆடின ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பணிஞ்சு போனோம். ஆனால் லாஸ்ட் ஒரு 7 வருஷமாக, ஃபஸ்ட்டு 2 வருஷம் விட்டுருங்க, 7 வருஷமாக அவனோட ஆட்டத்தை வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஜாஸ்தி ஆட்ட முடியல, மொத்தமாக ஒட்ட நறுக்கி விட்டுருக்காங்க அவங்களோட வாழை. ஸோ அவங்களோட பாதிப்பு ஜாஸ்தி இருக்குது. அவங்க இந்த எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக வந்து அவங்களோட கை வேலையை காட்டுவாங்க. 1. 2வது சைனா வந்து 2014க்கு முன்னாடி வந்து சைனாவை வந்து யாருமே ஓப்பனாக வந்து சேலஞ்ச் பண்ணது கிடையாது, இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் லெவலில். அவனோட கெட்ட நேரமோ என்னதுன்னு தெரியாது, தேவையில்லாத இந்தியா மேலே கையை வச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் செட்பேக்னே வச்சுக்கலாமே. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சைனாவோட ஹிஸ்ட்ரியில் வந்து யாரோ ஒருத்தரை அட்டாக் பண்ணி, நான் வந்து ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரிக்கு போல் லாஸ்ட் ஒரு 15-20-25 இயர்ஸில் வந்து இந்தியா வந்து அட்டாக் பண்ணி, இந்தியா மாதிரி ஒரு சோ கால் பவர்லெஸ் கண்ட்ரின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கண்ட்ரியை வந்து அவங்கள அட்டாக் பண்ணி, இல்லை அவங்க அட்டாக் பண்ணி நம்ம ரிட்டர்னில் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த பதிலடி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது இல்லாத அடுத்த லெவலில் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்களோட ஆப்ஸை வந்து நம்ம பிளாக் பண்ணோம், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செக்மேட் வச்சோம். அவங்க பண்ண அட்டூழியத்தில் நிறைய விதத்தில் நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். இன்கம் டேக்ஸ் சைடில் ஆகட்டும், இல்லை டாக்ஸேஷன் சைடு ஆகட்டும், இல்லை நிறைய வந்து ஃபால்ஸாக கணக்கு காட்டுறதாகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்மேட் வச்சாங்க. அந்த செக்மேட் வச்சதுக்கான எதிர்வழி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சம்படி வெரி பவர்ஃபுல்லாக வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து செக்மேட் வச்சோன்னே மற்ற கண்ட்ரி இப்படியும் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஃபாலோ பண்ணாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய ஃபாலோ பண்ணாங்க, யூஎஸும் அந்த ஆங்கிளில் வந்து சைனாவை வந்து செக்மேட் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கான எதிர்வொலி என்ன ஆச்சுன்னு சொன்னால், நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இல்லை எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சைனாவை ஒரு ப்ரொடக்ஷன் பேஸாக வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களே, அவனை விட்டு வெளியிலையும் வர முடியாத, அங்கேயும் இருக்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்தியா பேக்கிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கான எதிர்வொலி டெஃபினட்டாக சைனா வந்து இந்தியாவில் வந்து நிறைய
ஆட்டம் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அஃபிஷியல் ரெக்கார்டு வந்து இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் நம்ம இந்தியான்னு சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ப்ராப்ளம்க்கு மேஜர் ஃபண்டிங் வந்து சைனா சைட்லேருந்து வந்துச்சுன்றது ஆன்லைனில் ரெக்கார்டு இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து ஃபாக்ஸ்காமில் வந்து ஆப்பிள் ப்ரொடக்ஷன் வரும்போதும் ஒரு உணவு பிரச்சனை, அதுக்கு வந்து ஒரு 3 மாதம் அந்த ஃபேக்ட்ரியை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் சைனாவோட கையாட் இருக்குமான்றது ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய கலவரம் வெடிச்சிச்சு. அந்த டீட்டெயில்ஸ்க்கு நான் உள்ளே போகல. பட் அந்த கம்பெனியை வந்து விற்றுட்டு வெளியில் கிளம்பி இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதை வந்து டாட்டா வாங்கியிருக்கு. அண்ட் டாட்டா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டில் வந்து இறங்கியிருக்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்பிள் ப்ரொடக்ஷன். ஸோ அவ்வளோ ஈஸியாக சைனா விட்டு கொடுக்காது. ஸோ டெஃபினட்டாக இந்த எலெக்ஷனில் சைனீஸ் கவர்மெண்ட்டோ எந்த அளவுக்கு உள்ளே என்டர் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஏன்னு சொன்னால் சைனா ஆகட்டும், இல்லை யூஎஸ் ஆகட்டும், இல்லை யூகே ஆகட்டும், ஒவ்வொரு கண்ட்ரியோட எலெக்ஷனில் எப்பயுமே இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக இந்த இந்தியன் எலெக்ஷன்லேயும் சைனீஸோட கை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரி மேபி வந்து இந்த கரண்ட் கவர்மெண்ட்டை வந்து டிஸ்லைக் பண்ண மாட்டாங்க. காரணம், ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு தான். ஸோ டெஃபினட்டாக வந்து சைனா வந்து ஒரு பெரிய செக்மேட் வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அவங்களோட ஆட்டம் வந்து ஜஸ்ட் மீடியாவோ இல்லை ஒரு நியூஸ் பேஸ்டாக இருக்காது. இறங்கி தகராறு பண்ணுறதுக்கோ இல்லை கலவரத்துக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கலவரம் வரத்துக்கான பெரிய சான்சஸ் இருக்குது. அண்ட் அஸ்ட்ராலஜிக்கலி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தாலும் சவுத் இந்தியா சைடில் வந்து ஒரு கலவரம் வரத்துக்கான ஒரு சிக்னல் நம்ம சொல்லலாம், இல்லை சான்சஸ் இருக்குன்றது பரவலாக வந்து பேசப்படுது. நான் அஸ்ட்ராலஜர் கிடையாது, என்னோட வியூ கிடையாது. பட் டெஃபினட்டாக நான் தீர்க்கமாக அதை பற்றி நம்புறது உண்டு. ஓகே, இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும்? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக வொலட்டாலிட்டி வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2 months தீபாவளி போதும் மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எலெக்ஷனோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த 5 மாநிலத்தில் வந்து பிஜேபி வின் பண்ணுமா, இல்லை காங்கிரஸ் வின் பண்ணுமா, இல்லை இந்தியா கூட்டணி வின் பண்ணுமான்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக இந்தியான்ற அந்த கூட்டணியை வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கான முயற்சி இருக்குது. அவங்களோட யூனிட்டி காட்டுறதுக்கான முயற்சி கட்டாயம் இருக்கும். அந்த யூனிட்டியை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக 2024 எலெக்ஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வையில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கர்நாடகா எலெக்ஷனில் எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சிச்சோ, நிறைய விஷயத்த ஃப்ரீயாக கொடுத்தாங்களோ, அதே மாதிரி கொடுக்க ஆரம்பித்தால் மேபி பொருளாதார சைடில் வந்து ஒரு பின்னடைவு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. பட் ப்ரோ டெவலப்மெண்ட்டாக போனால், அது எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், ப்ரோ டெவலப்மெண்ட்டாக போனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக ஒவ்வொரு கவர்மெண்ட், ஒவ்வொரு பார்ட்டியும் என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட தேர்தல் அறிக்கை என்ன மாதிரி இருக்குன்றது எல்லாருமே வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அதுக்கான அவுட்கம் என்ன இருக்கும்ன்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டெஃபினட்டாக பிஜேபியும் வந்து கம்மியாக இருக்காது. அவங்களும் நிறைய ஃப்ரீ விஷயமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதி தானே 2 பேருமே. ஸோ அவங்களும் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வரணும் தான் சொல்லிட்டு அவங்களும் வந்து நிறைய விஷயத்த வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் மட்டும் வந்து முக்கியம் கிடையாது, மற்ற இஷ்யூவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். பார்க்கலாம் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நேர்களே, இன்னைக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.